Hey guys, welcome to Terzaghi Institute. இது ஒரு கொஷின் டிஸ்கஷன் வீடியோ. TNEB AEயோட கொஷின்ஸ் தான் சால்வ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி இந்த பர்டிகுலர் எக்ஸாமுக்கு மார்க் ஸ்பிளிட் அப் எப்படி இருக்கும்னு சொல்லி ஒரு வீடியோ நம்ம சேனல்லே போட்டிருக்கோம். மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள். அந்த வகையில் பேசிக் இன்ஜினியரிங் அண்ட் சயின்ஸ்லேருந்து 20 கொஷின்ஸ் கேட்பாங்க. இது கீழே ஆக்சுவலாக நிறைய டாபிக்ஸ் இருக்குது, சப் டாபிக்ஸ் மாதிரி. ஸோ அதில் இன்றைக்கி அப்ளைட் மெக்கானிக்ஸ்க்கு கீழே இருக்கிற கொஷின்ஸ் தான் இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் வந்திருக்கோ அதெல்லாம் பார்க்க போகிறோம். இந்த ஸ்பெசிஃபிக் டாப்பிக்லேருந்து 2 கொஷின்ஸ் வரைக்கும் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் கிவ்ஸ் தி கான்செப்ட் ஆஃப். நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். என்ன சொல்லுது அந்த லா? ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னா இட் வில் டென் டு பி இன் ரெஸ்ட். எக்ஸ்டர்னலாக நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அதை மூவ் பண்ணுற வரைக்கும் அது ரெஸ்ட்லேயே தான் இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட் மூவிங்லேயே தான் இருக்கும், நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அதை ஸ்டாப் பண்ணுற வரைக்கும். ஸோ இந்த கான்செப்ட் தான் இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவோம். இங்கே நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா கிவ்ஸ் தி கான்செப்ட் ஆஃப்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், தி லாமிஸ் தியரம் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் அப்படின்னு சொல்லி 4-5 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. முதல்ல லாமிஸ் தியரம் அப்படிங்கிறது ஃபோர்ஸை ரிசால்வ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு தியரம் தெரிஞ்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். ஒரு 3 ஃபோர்ஸ் ஒரு பாயிண்ட்லேருந்து டைவர்ஜ் ஆகி போகுது இல்லை கன்வர்ஜ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபோர்ஸுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் ஃபார்ம் ஆகிருக்கிற ஆங்கிள், ஓகேவா, அந்த ஃபோர்ஸ் டிவைடட் பை சைன் ஆஃப் தட் ஆங்கிள், அப்போ F1 டிவைடட் பை ஆல்ஃபா. அதே மாதிரி F2க்கு பாருங்கள், F2 டிவைடட் பை சைன் ஆஃப் இட்ஸ் ஆப்போசிட் ஆங்கிள், அந்த பீட்டா. இதே மாதிரி F3க்கு இது மூணுமே ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றது தான் லாமிஸ் தியரம். இந்த தியரம் எப்போ ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா, லாமிஸ் தியரம் வந்து எப்போ ஒர்க் அவுட் ஆகும்னா, உங்களோட ஃபோர்ஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோ பிளேனராக இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே பிளேனில் எல்லாமே லையாக இருக்கணும், ஓகேவா. ஒரு XY பிளேன் அப்படின்னா அந்த XY பிளேன்லேயே 3 ஃபோர்ஸுமே லையாக இருக்கணும், அப்போ தான் அது ஒர்க் அவுட் ஆகும். இன்னொன்று வந்து கன்கரண்ட் அப்படின்னா எல்லாமே ஒரு பாயிண்ட்ல வந்து மீட் ஆகிறது தான், ஓகேவா. இந்த லைன் ஆஃப் ஆக்ஷன் வந்து எல்லா ஃபோர்ஸஸோட லைன் ஆஃப் ஆக்ஷனும் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து மீட் ஆகணும், ஓகே. அது ஒரு ரூல். இன்னொரு ரூல் இருக்கு, என்னன்னா நான் கோலினியர், ஓகே. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஃபோர்ஸ் மேல இன்னொரு ஃபோர்ஸ் வந்து லே ஆகக்கூடாது. இதே ஃபோர்ஸ் மேல இன்னொரு ஃபோர்ஸ் இப்படி வந்து இங்கே F1 அப்படின்னு வந்திருக்க கூடாது. இந்த மாதிரி இல்லாம இருக்கணும், ஓகேவா. இந்த 3 ரூலும் வந்து சாட்டிஸ்ஃபை ஆனாதான் அந்த இடத்துல மட்டும்தான் நம்மளால லாமிஸ் தியரம் அப்ளை பண்ண முடியும், ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெக்டார் அப்படின்னா இட் ஷுட் ஹாவ் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன், ரெண்டுமே இருந்தால் தான் அது வந்து வெக்டார் குவான்டிட்டி. அப்படி இல்லை, வெறுமே மேக்னிடியூட் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸ்கேலாருக்கு வெறுமே மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்கும், டைரக்ஷன் இருக்காது, ஓகேவா. அப்போது இந்த இடத்துல இவங்க கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிளில் எதுன்னு பார்த்தீங்கன்னா, மொமெண்டம்க்கு தான் மேக்னிடியூட் ஆஸ் வெல் அஸ் டைரக்ஷன் ரெண்டுமே உண்டு. டெம்பரேச்சர் வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி, டிஸ்டன்ஸுமே ஸ்கேலார் தான். பட் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு ஒன்று இருக்குது, அதுதான் வெக்டார் குவான்டிட்டி. அகெயின் மாஸ் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி, ஆனால் வெயிட் அப்படிங்கிறது ஒரு வெக்டார் குவான்டிட்டி, அதுக்கு டைரக்ஷனும் இருக்குது. ஸோ இதுதான் அந்த விஷயம். இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்? வெக்டார் குவான்டிட்டி இங்கே கொடுத்துருக்கிறது எதுன்னு கேட்டிருக்காங்க. மொமெண்டம் இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், an object thrown along a direction inclined at an angle 45 degrees with the horizontal range of the object is அப்படின்னு கேட்டிருக்காங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இந்த பாயிண்ட்ல நின்றுட்டு ஒரு கையில் நீங்கள் ஸ்டோன் வச்சுருக்கீங்க, அதை ஸ்ட்ரைட்டாக அப்வர்ட்ஸ் தூக்கி போடாமல் 45 டிகிரிக்கு இன்க்ளைண்ட் ஆன மாதிரி நீங்கள் த்ரோ பண்ணிங்கன்னா அந்த ஸ்டோன் வந்து ஒரு பேரபோலிக் பாத்தை தான் ஃபாலோ பண்ணி போகும், ஓகேவா. இப்படி பேரபோலிக் பாத்தை ஃபாலோ பண்ணி போகிறப்ப மேக்ஸிமம் ஹைட் அது எவ்வளோ ரீச் பண்ணியிருக்கும் கிரவுண்ட் லெவல்லேருந்து அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பிரஷன் தான் இங்கே கொடுத்துருக்கு. அதே மாதிரி ரேஞ்சுனா ஒன்றும் இல்லை, இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் எண்டிங் பாயிண்ட்டுக்கும் இருக்கிற அந்த கேப்பை தான், அந்த டிஸ்டன்ஸ் அது எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த ரேஞ்ச். அதுக்கான எக்ஸ்பிரஷன் இங்கே இருக்குது. TM அப்படின்னா இந்த மேக்ஸிமம் ஹைட்டை நீங்கள் த்ரோ பண்ண மொமெண்ட்டில் டைம் 0, இந்த மேக்ஸிமம் ஹைட்டை அது ரீச் பண்ணுறப்ப அதோட டைம் என்ன அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பிரஷன் இங்கே இருக்குது. ஹாஃப் தி டிஸ்டன்ஸ்க்கு ஒரு டைம் எடுத்துக்குதுன்னா அனதர் ஹாஃப்க்கு சேம் டைம் தான் எடுத்துக்கும். அந்த கான்செப்ட் படி டோட்டல் டைம் வில் பி 2 டைம்ஸ் ஆஃப் த TM. ஸோ இவ்வளோ தான். இந்த எக்ஸ்பிரஷன் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக சப்ஸ்டியூட் பண்ணி கேட்குற மாதிரி கேட்கலாம், இல்லை இப்போ கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா ரிலேஷன் மாதிரி கேட்கலாம். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? ஹரிசாண்டல் ரேஞ்ச் இந்த ஆருக்கும் இந்த ஹெச்சும் எப்படி ரிலேட் ஆயிருக்கும் when your theta is 45. சிம்பிள் தானே. இப்போ பார்த்துடலாமா? சே ஃபார் எக்ஸாம்பிள் HM மேக்ஸிமம் ஹைட், அதாவது வெர்டிக்கல் ஹைட்டில் இந்த ஃபார்முலா இதான் எக்ஸ்பிரஷன் சொல்லிட்டேன். இதில் தீட்டாக்கு 45 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா சைன் தீட்டா வந்து 1/√2, அதை ஸ்கொயர் வேறு பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்ன ஆகும்? 1/2ன்னு இருக்கும். ஆல்ரெடி டினாமினேட்டரில் ஒரு 2 இருக்கிற தொட்டு நான் டினாமினேட்டரில் என்ன பண்ணலாம்? 4g அப்படின்னு எழுதிக்கிறேன், ஓகே. மேலே இருக்கிறதுல V0² அப்படியே இருக்கும். இது வந்து ஹெச்எம்கான ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ்பிரஷன் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டீங்க 45 டிகிரிஸ் அப்படின்றதுக்காக. இப்போ அதே மாதிரி ரேஞ்சுக்கு பண்ணுங்கள். ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு சைன் 2 தீட்டா கொடுத்துருக்காங்க. தீட்டா 45னா 2 தீட்டா 90, சைன் 90 1. அப்போ
வெறுமே v0 ஸ்கொயர் டிவைடட் பை g அப்படின்னு முடிஞ்சிருக்கும். இப்போ இது மேலே இருக்கிறதுல சப்ஸ்டியூட் பண்ணலாமா இந்த r அப்படிங்கிற விஷயத்த? அப்போது வெர்டிக்கல் ஹைட் இஸ் ஈக்குவல் டு 1/4 டைம்ஸ் ஆஃப் இந்த இடத்துல ரேஞ்ச் இருக்கு. ஓகே, ஸோ 1/4 டைம்ஸ் ஆஃப் ரேஞ்ச். நமக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்க? ஹரிசான்டல் ரேஞ்சஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ரேஞ்சு தான் பற்றி பேசுகிறாங்க. அப்போ ஆரை இந்த பக்கம் வச்சுக்கோங்க, 1/4 அந்த பக்கம் போச்சுன்னா 4 டைம்ஸ் ஆஃப் ஹெச்எம். அப்போது ஆர் இஸ் ஈக்குவல் டு 4 டைம்ஸ் ஆஃப் வெர்டிக்கல் ஹைட் அப்படிங்கிறது தான் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், தி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு, ஒரு ஸ்ட்ரெயிட் கொஸ்டின் தான், டார்க்கை தான் நம்ம அப்படி டிஃபைன் பண்ணுவோம். ஆங்குலர் மொமெண்டம் வந்து டைம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் எப்படி வேரி ஆகுது அப்படிங்கிறது தான். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் வந்து டார்க் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு குட்டி ஷவுட் அவுட். நீங்கள் இப்போ தான் காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கனாலோ, இல்லை உங்களை ப்ரிப்பரேஷனில் ஒரு லாங் கேப் விழுந்துருச்சு, எனக்கு ஒரு கைடன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும், எக்ஸாம்ஸும் நேராக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா, நம்ம டெர்சாகி இன்ஸ்டியூட்லேயே ரெகுலர் கிளாஸ் ரூம் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் அதில் என்ன அட்வான்டேஜ்னா, சிவில் இன்ஜினியரிங் மட்டும் இல்லாமல் ஜிஎஸ் ஆப்டிடியூட் எல்லாத்தையும் சேர்த்தே கவர் பண்ணிவிடுவோம். இப்போ ஸ்பெஷல் ஆஃபர்ஸுமே போயிட்டு இருக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கனாலும் அவங்களுக்கும் மறக்காமல் இதை ரெஃபர் பண்ணுங்கள். ஃபார் மோர் டீடைல்ஸ் கான்டாக்ட் 9751200200. சிக்ஸ்த் கொஸ்டின், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் அப்படின்னு சொல்லி அதை டைனமிக் ஃப்ரிக்ஷன் கூட கம்பேர் பண்ண மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, 4 ஆப்ஷன். இனிஷியலாக ஃப்ரிக்ஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஒரு பெரிய பாக்ஸ் இருக்குது, அதை நீங்கள் இந்த டைரக்ஷனில் புல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் அந்த ஆப்ஜெக்ட்டும் அதுக்கு எந்த இடத்துல அது அட்டாச் ஆகிருக்கோ அந்த ஏரியா ஆஃப் கான்டாக்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது ஆக்ட் ஆகும். ஆப்போசிட் டைரக்ஷனில் உங்களை இழுக்க விடாமல் பண்ணும். இதுதான் பேசிக்காக ஃப்ரிக்ஷன், அந்த உராய்வு அப்படின்னு சொல்கிறோம்ல. இப்போ என்னன்னா, இதில் 3 டைப் இருக்குது இந்த ஃப்ரிக்ஷன்லேயே. ஓகேவா, இனிஷியலாக அவர் இழுக்க ட்ரை பண்ணுறாரு. இதோட மொத்த வெயிட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 30 கிலோ நியூட்டன் இல்லை 30 நியூட்டன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவர் இதை புல் பண்ண ட்ரை பண்ணுறதுக்கு இனிஷியலாக 10 நியூட்டன் கொடுக்குறாரு, அவரால் புல் பண்ண முடியாது. 20 நியூட்டன் கொடுக்குறாரு, அவரால் புல் பண்ண முடியாது. 30 நியூட்டன் கரெக்டாக கொடுக்குறப்போ அது என்ன ஆகும்? இட் வில் பி ஆன் தி வேர்ஜ் டு மூவ். கரெக்டாக மூவ் ஆக போகிறதுக்கு கரெக்டாக அந்த பாயிண்ட்ல இருக்கும். அதே ஒரு 40 நியூட்டன் கொடுத்து புல் பண்ணுறாரு அவ்வளோ ஃபோர்ஸ்லன்னா இட் ஸ்டார்ட்ஸ் டு மூவ். அப்போது நான் முதல் சொன்னேன் பார்த்தீங்களா, 10, 20, 30 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இனிஷியலாக நான் சொன்ன அந்த இவர் கொடுக்கறதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் அதுவும் கொடுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்கும் இதை. ஓகேவா, அதெல்லாம் வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லணும். கரெக்டாக ஒரு பாயிண்ட்ல இட் வில் பி ஆன் தி வேர்ஜ் டு மூவ் அப்படின்னு சொன்னல, அந்த பாயிண்ட்ல இவர் என்ன கொடுத்துருக்காரு? 30. அதே 30 தான் ஆப்போசிட்ல இந்த ஃப்ரிக்ஷனும் கொடுத்துருக்கும். அந்த ஃப்ரிக்ஷனுக்கு பேர் வந்து லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லணும். அதை தாண்டிச்சுன்னா உங்களுக்கு கீழே இருக்கிற இந்த ஃப்ரிக்ஷன் வேல்யூ குறைஞ்சிரும். அப்போ அவர் கொடுக்குற ஃபோர்ஸோட இது குறைஞ்சிருக்கும். ஓகேவா, அப்போ இவர் 40 கொடுத்துருக்காருன்னா இந்த சைடில் அது இன்னும் 30லேயே தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. அதால் 40 கொடுக்க முடியல. அந்த சர்ஃபேஸ் வந்து அவ்வளோதான் ரஃப்னஸ் இருக்குது. அப்போ அதே 30 தான் கொடுத்துட்டு இருக்கு. அதனால என்ன ஆகுது? உங்களுக்கு அவர் ஈஸியாக மூவ் பண்ணிடுறாரு. அந்த டைமில் அது இருக்கிறப்போ அதெல்லாம் வந்து கைனடிக் ஃப்ரிக்ஷன் சொல்லணும். ஒன்ஸ் அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்களுக்கு அந்த 2 சர்ஃபேஸ்க்கும் நடுவில் இருக்க ஃப்ரிக்ஷன் வந்து குறைய ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ நான் சொன்ன விஷயத்தையே தான் அப்படியே கிராஃபில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. இதில் அவங்க இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனையும் கைனடிக் ஃப்ரிக்ஷனையும் வந்து ரிலேட் பண்ணியிருக்காங்க. இனிஷியலாக அது குறைஞ்சிருக்கலாம், அதே சமயம் என்ன சொல்கிறது, இந்த இடத்துல இருக்கிறதும் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் தான், அதுக்கு கீழே தான் உங்களுக்கு கைனடிக் ஃப்ரிக்ஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து எய்தர் அதிகமாகவும் இருக்கலாம் கைனடிக் ஃப்ரிக்ஷன் வேல்யூ, இல்லை கம்மியாகவும் இருக்கலாம். அதனால தான் ஆப்ஷன் டி வந்து இந்த இடத்துல கரெக்டான ஆன்சராக இருக்கும். இதே அவங்க கொஷினில் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் இஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் கைனடிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லி ஆன்சர் முடிச்சிருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். எஸ், 7th கொஷின், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் மெத்தட் டிக்ரீசஸ் ஃப்ரிக்ஷன்? இந்த ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிற விஷயம் ஒரு சில இடத்துல நமக்கு நல்லது பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், ரோடில் நம்ம வெஹிக்கிள் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு ரோடுக்கும் டயருக்கும் நடுவில் இருக்கிற ஃப்ரிக்ஷன் தான் ரீசன். ஸோ அங்கெல்லாம் ஃப்ரிக்ஷன் நமக்கு தேவை. அதே ஃப்ரிக்ஷன் நீங்கள் ஒரு மிஷினரி ஆப்ரேட் பண்ணுறப்போ இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதனால் நிறைய லாஸஸ் நடக்கும். அதனால் அந்த லாஸஸை தவிர்க்கிறதுக்காக எய்தர் பாலிஷ் பண்ணுவாங்க, இல்லை பியரிங்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லைனா லூப்ரிகேஷன் ஆயில்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே வந்து ஃப்ரிக்ஷனை குறைக்கிறதுக்கான ஒரு மெத்தட் தான். ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், 8th question, a person travels first half distance with velocity v1 and second half distance with velocity v2. His average velocity is. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்க்கு v1, அதுக்கப்புறம் v2ல ட்ராவல் பண்ணுறாரு. ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன். நான் இங்கே என்ன பண்ணிக்கிறேன், ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறாரு இல்லையா, அதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அதே ஹாஃப் டிஸ்டன்ஸ் தான் இன்னொரு எக்ஸாக இருக்க போகுது. ஸோ டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ், அதான் டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட். டோட்டல் டைம் டேக்கன் எப்படி கண்டுபிடிக்கலாம்? எனக்கு தெரியும் டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் ஆர் டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டின்னு எனக்கு தெரியும்.
அப்போ இந்த இடத்துல டோட்டல் டைம் டேக்கன் தெரியணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவர் கவர் பண்றதுக்கு எவ்வளோ டைம் எடுத்திருப்பாருன்னா அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் தட் இஸ் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் டிஸ்டன்ஸ் எக்ஸ் டிவைடட் பை அந்த அந்த டைமுக்கு சாரி அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் டிஸ்டன்ஸ்க்கு அவர் என்ன வெலாசிட்டி யூஸ் பண்ணாரு v1 அப்படின்றது. ஸோ அதை அப்படியே எக்ஸ் டிவைடட் பை v1 அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்க்கு எழுதிக்கிறேன். ஸோ இதை நீங்கள் ரிசால்வ் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் ஆக்சுவலி இட் இஸ் 2v1 v2 டிவைடட் பை v1 பிளஸ் v2. இதுதான் வந்து ஆவரேஜ் வெலாசிட்டிக்கான ஃபார்முலா. இதை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா ஆப்டிடியூட்லலாம் கூட ஆவரேஜ் வெலாசிட்டி ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்கிறது நிறைய யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், 9th question. A car is moving at a speed of 10 meter per second, is accelerated at the rate of 2 meter per second square. Okay, find out the velocity after 6 seconds. 6 seconds அப்புறம் அது என்ன velocityல மூவ் ஆயிருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்தீங்களா ஜென்ரலாக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வருது அப்படின்னா நீங்கள் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும் கண்டிப்பாக. ஓகே, v is equal to u plus at. Then second equation, s is equal to ut plus half at square. Third one, v square is equal to u square plus 2as. இதெல்லாம் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் சொல்லுவோம். v அப்படிங்கிறது ஃபைனல் வெலாசிட்டி, u அப்படிங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி, ஏனா ஆக்சலரேஷன், tனா டைம், s அப்படிங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட்டை குறிக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன கிவன் கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்றத பொறுத்து நீங்கள் இதில் ஏதாவது ஒன்றத்தை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்பீட் ஆஃப் தி கார் அதாவது u கொடுத்துருக்காங்க. தென் ஆக்சலரேட் பண்ண போகிற அந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க 2 அப்படின்னு. அப்புறம் என்ன டைமுக்கு அப்புறம் வேணும் அப்படின்ற அந்த டி வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்ககிட்ட என்ன கேட்குறாங்க, அதுக்கப்புறம் இந்த டைமுக்கு அப்புறம் என்ன வெலாசிட்டி அதாவது ஃபைனல் வெலாசிட்டி என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வில் பி ஆப்ட். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் எடுக்க வேண்டியதான். ஸோ ஆப்ஷன் A is the right answer. Next question, 10th question. A block rests on a rough inclined plane making an angle of 30 degrees with the horizontal. The coefficient of static friction between the block and the plane is 0.8. If the frictional force on the block is 10 Newton, the mass of the block என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. See, இது மாதிரி கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னா ஈஸியாக ரிசால்வ் பண்ண கற்றுக்கோங்க. ஒன்றும் இல்லை, ஒரு பிளாக் வந்து ஒரு இன்க்ளைன்டு சர்ஃபேஸில் இருக்குது, அதோட ஆங்கிளும் கொடுத்துட்டாங்க. ஜென்ரலாக இந்த மாதிரி பிளாக் இன்க்ளைன்டு சர்ஃபேஸில் இருக்குன்னா அதோட வெயிட் காம்பனன்ட் எப்போவுமே டைரக்ட்லி பர்பண்டிகுலருக்கு ஆக்ட் ஆகும். வெயிட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன். அதுதான் இங்கே இடத்துல கிராவிட்டி பிளேஸ் தி ரோல். ஸோ மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இதை ரெண்டாக ரிசால்வ் பண்ணலாம். ஹரிசாண்டலாக ரிசால்வ் பண்ணிங்கன்னா சைன் தீட்டா வரும், வெர்டிகலாக ரிசால்வ் பண்ணிங்கன்னா காஸ் தீட்டா வரும். இந்த இடத்துல உங்களை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா மாஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன் இன்டூ சைன் தீட்டா. ஓகே, ஸோ இந்த இதை நீங்கள் ரிசால்வ் பண்ணிக்கோங்க, எதுனாலும் எடுத்து ரிசால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு இந்த டைரக்ஷனில் என்ன புல் இருக்குது அப்படிங்கிறதா நமக்கு ஹிண்ட் அங்கே. ஓகேவா, ஸோ அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் நமக்கு ஹிண்ட். இந்த டைரக்ஷனில் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் 10 நியூட்டன் இருக்குன்னா இந்த டைரக்ஷன்லேயும் அது அப்போஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால 10 நியூட்டன் அப்படிங்கிறத வெயிட்டுக்கு ஈக்குவலண்ட்டாக நம்ம எடுத்துட்டு மீதி வேல்யூஸ் எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக மாஸோட ஆன்சர் கிடச்சிரும், விச் இஸ் நத்திங் பட் 2. ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். நம்ம டெர்சாகி இன்ஸ்டியூட்டில் ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸுமே அவைலபிளாக இருக்குது. ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் எக்ஸாமுக்கும் ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணது இருக்குது. அதுக்கான டீடைல்ஸ் தான் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபர்தர் டீடைல்ஸ் தேவைப்படுது அப்படின்னா யூ கேன் காண்டாக்ட் 9751200200. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கனாலும் அவங்களுக்கும் இதை ரெஃபர் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பை பை. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன்.